ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவின். ஸோ இப்போ மார்க்கெட்டில் 30,000 செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்ல கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ரெண்டு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒன்று Snapdragon 7+ Gen 2, இன்னொன்று மீடியாடெக்கோட Dimensity 8300. இதில் Snapdragon 7+ Gen 2 ஆல்ரெடி மார்க்கெட்டில் Poco F3 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் 30,000 செக்மெண்ட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் Dimensity 8300 பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் எதுவும் லான்ச் ஆகலை. பட் சைனாவில் அடுத்ததாக Redmi K70E அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இந்தியாவிலையுமே Poco அண்ட் Poco X6 Pro மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ப்ராசஸரில் இந்த 30,000 செக்மெண்ட்டில் எது பெஸ்ட்டு ப்ராசஸர், எதில் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ப்ராசஸரில் லேட்டஸ்ட்டாக வந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 8300 தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. 23 நவம்பர் 2023 லான்ச் பண்ணாங்க. அண்ட் Snapdragon 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் 17 மார்ச் 2023 லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த இயருடைய ஸ்டார்டிங்கில் Snapdragon 7+ Gen 2 லான்ச் பண்ணாங்க. இப்போ எண்டிங்கில் Dimensity வந்திருக்கு. ஸோ லேட்டஸ்ட் ப்ராசஸர் மீடியாடெக் தான். அடுத்து ரெண்டு சிபியூன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ரெண்டு ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா 4 nm சைஸில் TSMC தான் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே TSMC ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. 4 nm அப்படின்னும் போது கண்டிப்பாக ரெண்டுமே நமக்கு ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸராக தான் இருக்கணும். ஸோ ரெண்டுத்துலையுமே பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். அதே மாதிரி தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். பட் ஆனால் அதை நம்ம இங்கே டேரெக்டாக இதை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான கூலிங் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகாதா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். பட் இங்கே ஹார்ட்வேராக இந்த சிப்செட்டை பார்க்கும்போது ரெண்டுமே 4 nm TSMC தான் இருக்குது. அதனால் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பவர் எஃபிஷியன்டான சிப்செட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அதனால் 8 கோர் ப்ராசஸர் தான். அந்த 8 கோரை பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த CPU ஆர்கிடெக்சர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கோர் கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு மீடியாடெக்கோட Dimensity 8300 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோரை நான் சொன்ன மாதிரி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு Cortex A715க்கான கோர் 3.35 GHz கிளாக் ஸ்பீடையும், இன்னொரு 3 Cortex A715க்கான அதே கோர் 3.2 GHz கிளாக் ஸ்பீடையும், இன்னொரு 4 Cortex A510க்கான கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும் இங்கே மீடியாடெக் Dimensity 8300 கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் இவங்களும் அந்த கோரை 8 கோரை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு Cortex X2க்கான பிரைம் கோர் 2.91 GHz கிளாக் ஸ்பீடையும், இன்னொரு 3 Cortex A710க்கான கோர் 2.45 GHz கிளாக் ஸ்பீடையும், 4 Cortex A510க்கான கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும் இங்கே Snapdragon கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு ப்ராசஸர் எடுத்து பார்க்கும்போது அதில் ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பிரைம் கோர் பார்க்கும்போது Cortex X2க்கான பிரைம் கோர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Snapdragon கொடுத்துருக்காங்க. பட் இங்கே Dimensityயில் பார்க்கும்போது Cortex A715க்கான கோர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி Cortex A715 விட X2 கோர் ஆக்சுவலி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கோர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா A715 பார்த்தீங்கன்னா 32 பிட்கான கோர் தான். பட் Cortex X2 பார்த்தீங்கன்னா 64 பிட்கான கோர். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக அந்த பிரைம் கோர் அந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோர் பார்க்கும்போது கண்டிப்பாக Snapdragonல பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் ஹெவி டாஸ்க்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக Snapdragon Dimensity விட கொஞ்சம் பெட்டராக பண்ணும். பட் அதுக்கே மல்டி டாஸ்கிங் அப்படின்னு வரும்போது இங்கே பார்த்தோம்னா Snapdragon கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவங்களுடைய கோரும் சரி, அவங்களுடைய கிளாக் ஸ்பீடும் சரி ஆக்சுவலி இங்கே பெட்டராக இருக்குது. அதனால் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது இங்கே Snapdragon கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய டாஸ்க் நம்ம அட் டைமில் கொடுத்தோம் அப்படின்னா மீடியாடெக் இன்னும் ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் சிங்கிள் டாஸ்க் ஹெவி டாஸ்க் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா Snapdragon பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இது போக L3 கேட்ச் ஃபைல்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி Dimensity பார்த்தீங்கன்னா 4 MBக்கான L3 கேட்ச் ஃபைல் தான் கொடுக்குறாங்க. பட் Snapdragon 8 MBக்கான L3 கேட்ச் மெமரி கொடுக்குறாங்க. ஸோ L3 கேட்ச் மெமரி அதிகமாக இருக்கும்போது நமக்கு CPU இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கேமிங் சைட்லையுமே L3 கேட்ச் மெமரி கொஞ்சம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க. ஸோ அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே Snapdragon மீடியாடெக் விட பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் அதுவும் இங்கே Snapdragonக்கு பாசிட்டிவாக இருக்குது. சரி, அப்படியே கேமிங் சைடுக்கு வந்தோம்னா GPU அப்படின்னு வரும்போது இங்கே மீடியாடெக் Dimensity 8300 பார்த்தோம்னா Mali G615 MP6 அப்படின்ற ஒரு GPU 1400 MHzக்கான GPU ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் Adreno 725 அப்படின்ற ஒரு GPU 580 MHzக்கான GPU ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ GPU ஃப்ரீக்வன்சி இங்கே Snapdragon கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக்கில் அதிகமாக இருந்தாலும் அந்த GPUவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கோர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் அது வந்து Snapdragonல பெட்டராக இருக்கும். அதனால தான் இந்த GPU ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது. பட் ஓவரால் இந்த GPUடைய பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணதுலேருந்து அதுலேருந்து கிடைச்ச ரிசல்ட் படி அந்த ஸ்கோர் வச்சு பார்க்கும்போதுமே இங்கே மீடியாடெக் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 4.79 லேக்கான ஜிபியூ ஸ்கோர் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகனுக்கு பார்க்கும்போது 3.34 லேக்கான ஜிபியூ ஸ்கோர் அப்படின்றது கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையில் இந்த ஸ்கோரின் அடிப்படையெல்லாம் பார்க்கும்போதுமே இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய விட மீடியாடெக் உடைய ஜிபியூ ஸ்கோர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் கேமிங் சென்ட்ரிக்காக ஜிபியூ சைட்லையுமே இந்த வாட்டி ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் கொஞ்சம் பெட்டராக தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ இந்த வகையில் இங்கே சிபியூ ஜிபியூ இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் பெட்டராக தான் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி சிங்கிள் கோர் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 8300க்கு 1510 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் மல்டி கோர் 4846 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் அதுவே ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2க்கு சிங்கிள் கோர் 1711 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 4428 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹெவி டாஸ்க் சிங்கிள் டாஸ்க் நம்ம ஹெவி டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஸ்னாப்ட்ராகன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுக்கு பெட்டராக வந்திருக்கு. அண்ட் மல்டி கோர் வரும்போது இங்கே மீடியாடெக் பெட்டராக பண்ணியிருக்காங்க, பெட்டரான ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் இங்கே மீடியாடெக்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து antutu ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8300க்கு கிட்டத்தட்ட 1.37 மில்லியனுக்கான antutu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2க்கு பார்க்கும்போது 1.12 மில்லியனுக்கான antutu ஸ்கோர் அப்படின்றத இங்கே ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்க்கும்போதுமே இங்கே ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் தான் பெட்டராக வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகனை விட ஸ்லைட்லி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 8300ல எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ரெண்டு ப்ராசஸருடைய சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தோம்னா இங்கே மீடியாடெக் டைமென்சிட்டி 8300ல LPDDR5Xக்கான லேட்டஸ்டான ரேம் டைப் அண்ட் UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2ல LPDDR5க்கான ரேம் டைப் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டுத்துடைய சப்போர்ட்டுமே டைமென்சிட்டி 8300ல பெட்டராக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து ப்ராசஸர் அப்படின்றதுனால லேட்டஸ்ட்டான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்பை இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் வைஃபை கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது வைஃபை 5.4 அண்ட் ப்ளூடூத் 6க்கான கனெக்டிவிட்டி ஆக்சுவலி டைமென்சிட்டி 8300ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் வைஃபை 6 அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3க்கான சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ வைஃபை சப்போர்ட் ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக இருக்குது. பட் ப்ளூடூத் வெர்ஷனுடைய சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக்கில் கொஞ்சம் லேட்டஸ்ட்டான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய டிஸ்பிளே சப்போர்ட்னு வரும்போது இங்கே மீடியாடெக் டைமென்சிட்டி 8300ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. 2K டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1080 பிக்சலுக்கான ரெசல்யூஷன் டிஸ்பிளேன்னு வரும்போது 180 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. 4K டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2K டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 1080 பிக்சலுக்கான டிஸ்பிளேன்னு வரும்போது 140 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட்டும் ஆக்சுவலி இங்கே ஸ்னாப்ட்ராகனில் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் 4K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் ஆக்சுவலி இங்கே ஸ்னாப்ட்ராகனில் தான் இருக்குது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது ஆக்சுவலி டைமென்சிட்டி கொஞ்சம் பெட்டரான ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் Full HD+ டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. அண்ட் கேமரான்னு வந்தோம்னா இங்கே மீடியாடெக் டைமென்சிட்டி 8300ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 320 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 14 பிட்கான ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் 4K 60 FPSல நம்மளால் HDR வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு 200 மெகா பிக்சலுக்கான மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இதில் 18 பிட்கான கேமரா ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் மேக்ஸிமம் 4K 60 FPSல HDRல நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மேக்ஸிமம் மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டிமென்சிட்டியில் இருக்குது அப்படின்னாலும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ISP ஸ்னாப்ட்ராகனில் 18 பிட்கான ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 14 பிட் ISP விட 4000 டைம்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக கேமரா சப்போர்ட்னு வந்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் மீடியாடெக்கை விட பெட்டரான ஒரு கேமரா சப்போர்ட் இங்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னு வரும்போது ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். இதில் மீடியாடெக் பொறுத்த வரைக்கும் 5G இன்டகிரேட்டட் மோடம் தான். மில்லிமீட்டர் வேவ் sub-6 GHz ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அப்லோட் ஸ்பீட் 2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகனில் பார்த்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் X62 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் sub-6 GHz மில்லிமீட்டர் வேவ் ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் இருக்குது. இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 4.4 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 1.6 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே 5G மோடமுடைய டவுன்லோட் அப்லோட் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனை விட மீடியாடெக் பெட்டராக இருக்குது. ஸோ மீடியாடெக் சிப்செட் இன்னும் பெட்டரான ஃபாஸ்ட்டான 5G ஸ்பீடை நம்ம கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலி இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 இந்த ரெண்டு ப்ராசஸரை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இங்கே டைமென்சிட்டி 8300 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்த ப்ராசஸர் ரீசெண்டாக வந்த ப்ராசஸர் அப்படின்றதுனால இதில் நிறைய சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்டஸ்ட்டான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் அண்ட் 5G மோட மாதிரி நிறைய சப்போர்ட் பார்க்கும்போது நமக்கு லேட்டஸ்ட்டான சப்போர்ட் அப்படின்றது டைமென்சிட்டியில் கிடைக்குது. இது போக
பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 7 Plus Gen 2க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஈவன் மல்டி டாஸ்கிங்லாம் அதை விட இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கான நிறைய விஷயங்கள் இங்கே டைமென்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பழைய ப்ராசர், ரொம்ப பழசு இல்லை, இந்த வருஷம் லான்ச் ஆனது தான். அப்படின்னாலும் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பழசு அப்படின்றதுனால சப்போர்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இதில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோருக்கு Cortex X2 அப்படின்ற அந்த ப்ரைம் கோர் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஹெவி டாஸ்க்கை இது நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். பட் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது மீடியாடெக் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது போக கேமரா சப்போர்ட், கேமராவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ISP பார்க்கும்போது இங்கே நமக்கு Snapdragon மீடியாடெக்கை விட கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமரா சைடு அண்ட் ஹெவி டாஸ்க் அதெல்லாம் பார்க்கும்போது Snapdragon பெட்டராக இருக்குது. பட் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது அண்ட் மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மீடியாடெக்கில் பெட்டராக இருக்குது. மற்றபடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராசஸோடைய ஹார்ட்வேரை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஹார்ட்வேரை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்களோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேரோட அதை கரெக்டாக கம்பைல் பண்ணணும், கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் இதோட எக்ஸாக்டான அந்த ஹையர் பர்ஃபார்மன்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் அங்கே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு பர்ஃபார்மன்ஸில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு கம்பேரிசனை வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துங்க. கண்டிப்பாக இதை வச்சு ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் உங்களுக்கு ஒரு வேளை அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு மேலே ட்ரஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக அவங்க பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம்.